பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் அடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் அடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தில் உள்ள ஒளி நம்மை பிரகாசிக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பிரகாசிப்போம். அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த நாளிலே நாமும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே இந்த நாளிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், பூமியின் எல்லையெங்கும் உள்ள எல்லா ஜனங்களும் என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடமாய் இழுத்துக் கொள்ளுவேன். சிலுவை மரத்திலே ஆண்டவர் உயர்த்தப்பட்டார், எல்லாரும் என்னை நோக்கி வருவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நாம் ரட்சிக்கப்படுவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உத்தரவு கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு அறியாத காரியங்களையும் எட்டாத உயரங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மால எட்டி பார்க்க முடியாத உயரங்களை ஆண்டவர் நமக்கு அறிவிப்பார். அந்த மேன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை மாத்திரம் நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 67 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று தாவீது எழுதுகிறார். எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும்.
ஆண்டவர் முதலாவது நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குறைவுகள் நம்மை விட்டு விலகி போகிறது. அவருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கிறது. இந்த நாளிலும் கூட அவருடைய முக பிரகாசம் நம்மை நிரப்புவதற்கு அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு துணை செய்கிறார். நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் நான் வெட்கப்பட மாட்டேன் என்று அவ்வளவு தைரியமாய் நம்பிக்கையோடு சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நாமும் சொல்லுவோம், அவரை நான் நோக்கி பார்ப்பேன், ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன் என்று உறுதியாயிருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தால் அவர்களை நிரப்பும். ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் துணையாய் நின்று ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.